திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சியினுடைய சாதனை மலரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டுகளிலே பல்வேறு திட்டப்பணிகளை புதிதாக கொண்டு வந்திருப்பதை குறிப்பிட்டு இந்த சாதனை மலர் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனமையானால் இந்த 4 ஆண்டுகளிலே புதுக்கோட்டை மாவட்டம் அடைந்திருக்கிற முன்னேற்றம் கல்வியிலே என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வேலைவாய்ப்பு, சாலை வசதி, குடிதண்ணீர் வசதி, இப்படி அனைத்து துறைகளிலும் பல்வேறு வளர்ச்சியை பெற்றிருக்கிற மாவட்டம்தான் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம். அதனை எல்லாம் இங்கே தொகுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய 4 ஆண்டு சாதனை மலரை தொடரட்டும், நம்முடைய தலைவர் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்கின்ற இந்த சாதனை மலர் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம 4 ஆண்டு சாதனை மலர் வெளியிடுற அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இப்போ பயணம் மேற்கொள்றாரு. எந்த ஒரு திட்டத்தையுமே இந்த 4 ஆண்டு காலத்தில் கொண்டு வரல, நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை மட்டும் தான் தொடங்கி வச்சிருக்காங்க, பல திட்டங்களை முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி வேதனை மலர் தான் வெளியிட முடியும், சாதனை மலர் வெளியிட முடியாது. இன்னும் சொல்ல போனமையானால் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களும் புதிய திட்டங்கள். இதில் ஏதாவது ஒன்றுக்காவது அவர் பிள்ளையார் சொல்லி போட்டிருந்தால் கூட உரிமை கொண்டாடட்டும். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அனைத்து மக்கள் நல்வாழ்வு திட்டங்களும் புதிய திட்டங்கள், எங்கள் தலைவர் தளபதியினுடைய சிந்தனையிலே உதித்த திட்டங்கள். எனவே இதுக்கு அவருக்கு உரிமை கொண்டாட முடியாத காரணத்தாலே எங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பிலை போட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறாரே தவிர, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களுக்கு இணையாக எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை. அதை தொடங்குவதற்கான ஆயத்தங்களை கூட அவர் செய்யவில்லை. சார், ஓபிஎஸ் தேமுதிக தலைவர் பிரேமலதா எதிர்காலத்தில் எலெக்ஷன் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். எப்போதுமே கூட்டணியை பற்றி ஆரம்பத்திலேயே எதுவும் சொல்லிவிட முடியாது. எதை பற்றியும் முடிவு செய்கின்ற உரிமை எங்களுடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. அவர் எதை பற்றியும் உரிய நேரத்திலே முடிவு செய்து அறிவிப்பார். அகாமடேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? அவங்க 2 பேரையும் பாமக தலைவர் ராமதாசன் தொலைபேசியில் இது பண்ணியிருக்காரு. இவங்க 3 கட்சியையுமே கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? அது அந்த கணக்குகள்லாம் எங்களுடைய தலைவருக்கு தெரியும், எங்களுக்கு அந்த கணக்குகள் தெரியாது. ஆனால் அந்த கணக்குகள் எப்படியெல்லாம் எந்த கணக்கை போட்டால் வெற்றி பெற முடியும் என்ற கணக்கு தெரிந்தவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே அவர் போடுகிற கணக்கு தப்பு கணக்காக இருக்காது, வெற்றி கணக்காக இருக்கும். அதிக சீட்டு சொல்லியிருக்காங்க, திமுக கட்சிகள் அதிக சீட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கட்சியுமே திருப்பி நம்ம கூட்டணிக்குள்ள வந்தா அது வந்தால் அப்பொழுது அதை பற்றியெல்லாம் பேசிக்கொள்ளலாம். அதற்கான வழியை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்பொழுது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நடந்திருக்கிறது. ஆமாம், இப்பொழுதுமே எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு அது. ஆனால் எங்களுடைய தலைவருக்கு தெரிஞ்ச கணக்கு வேறையாக இருக்கலாம். அந்த கணக்கு தான் வெல்லும். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது முதல்வரோட உடல்நலம் குறித்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு முன்வைச்சாரு. அதாவது ஒரு அரசியல் தலைவருடைய உடல்நலத்தை பற்றி அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்வது என்பதை போன்ற ஒரு மட்டரகமான செயல் உலகத்திலேயே கிடையாது. அதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தோல்வி என்பது அவர் கண்ணுக்கு இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே தோல்வியை பார்க்கின்ற காரணத்தாலே கண்ணா பெண்ணா என்று பேசுகிறார். அவர் தன்னை மறந்து பேசுகிறார், கத்துகிறார், உளறுகிறார். இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் தான் 50 மாதம் கழித்து இப்பதான் முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு எடப்பாடி. சார், ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் தான் கொண்டு வர முடியும். அதுபோல் இப்பொழுது ஏற்கனவே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இருந்தது. அதை ஏற்கனவே வருமுன் காப்போம் திட்டமாக இருந்தது, நலம் காக்கும் ஸ்டாலினாக மாறியது. இன்றைக்கு மக்களுடைய நலனிலே அக்கறை எடுத்துக்கொண்டு உயர் சிகிச்சைக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அடிப்படை வருமுன் காப்போம் என்பது அடிப்படை நோய் ஏதாவது இருக்கிறதா என்று கண்டறிவதற்கு. இது இன்றைக்கு உயர் சிகிச்சைக்காக 17 வகையான உயர் சிகிச்சைக்கான மருத்துவர்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். கிராம மக்களுக்கு பேருதவியாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. அதை கண்ணால் கண்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக இந்த திட்டம் மிகச்சிறந்த வரவேற்கத்தகுந்த ஒரு திட்டம். 2 முறை ஓபிஎஸ் அனுமதி கேட்டோம் முதல்வர் பிரதமர் மறுத்த நிலையில ஒரு மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் நான் ஓபிஎஸ் சொல்லியிருந்தா நான் தேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன், டைம் கேட்கிறாரு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க?
அவங்க கட்சியில் வந்து பிரதமர் மோடியை விட நயனா நாகேந்திரனுக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது என்று இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் வெளியே வந்தது எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் முதலமைச்சர் பாஜக விட்டு வெளியே வந்தது எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர் எப்பொழுதும் வெளியே வந்திருக்கிறது பற்றியெல்லாம் நாங்கள் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் எங்கள் கட்சி பார்த்துக்கொள்ளும். ஹைகோர்ட்ல வந்து நம்ம முதலமைச்சர் பேர் எல்லாம் வந்து தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பேர் வந்து இதுக்கு திட்டங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஜட்ஜ்மெண்ட்டில் 2 நாளில் பதில் சொல்லியிருக்காங்க. 2 நாளில் எங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் அதற்கான விளக்கத்தை சொல்வார். பாஜக வந்து மதவாத கட்சின்னு அவதூறு பரப்புறாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக பாஜகவோட சேர்ந்ததோ அன்னைக்கு வந்து திமுக வீழ்ச்சியை கழிச்சு பாஜக மதவாத கட்சின்னு அவதூறை வந்து திட்டமிட்டு பரப்புறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அல்ல என்று ஏற்றுக்கொண்டாரையினால் அதை போல ஒரு துரோகம் ஒன்றுமே கிடையாது. அவர் கூட்டணி வேண்டுமென்றால் வைத்துக்கொள்ளலாமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு வக்காலத்து வாங்குவதற்காக அது மதவாத கட்சியே இல்லை என்று சொல்வது பச்சை பொய். தமிழகம் முழுவதும் ஓபிஎஸ் சத்தத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்து அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சனம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்த்துருக்காங்க? அது ஒருத்தருக்கு முடியுதா ஆரம்பமா என்பது பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். அவர் வந்து ஏற்கனவே பிஜேபியில் வந்து கூட்டணி இருக்கும்போதே அவரால் வந்து ஏடிஎம்கே வந்து மற்ற சில தலைவர்கள் வந்து பேசி கொள்கிற முடியல இங்கேருந்து அங்கே போகிறாங்க. இது வந்து திமுகவில் மறுபடியும் வந்து அக்காவுடைய தானாக ஆகிறார் அப்படின்னாக்கா அவருடைய அரசியல் வாழ்க்கை எந்த இடத்துல இருக்குங்கிற ஒரு கேள்விக்குறியை தான் வைக்கிறாங்க அரசியல். சார், யாருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று போக போக தெரியுமே தவிர திடீர்னு இன்னைக்கு ஒரு ஜோசியம் சொல்ல முடியாது. அரசியல் வாழ்க்கை ஒரு சம்பவத்திலே ஒரு உச்சத்துக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நிலைத்து ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி. அதுதான் நான் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி திருமயத்தில் வந்து பேசும்போது உங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சு பேசினாரு. அது ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள்லாம் வச்சாங்கன்னு சொல்ற நிலையில வந்து நம்ம அதை வந்து எப்படி எதிர்கொள்ள போறோம்? ஏன்னா 2026 எலெக்ஷன்ல மறுபடியும் எலெக்ஷன் கேம்பெயினை நீங்க எப்படி 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது பூரா அப்பட்டமான பொய் என்பதை நிரூபித்து திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை அந்த தொகுதியிலே பெறும். அதற்கான அடித்தளங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டு வருகின்றன. மக்களுக்கு நாங்கள் செய்ததைப் போல திருமயம் தொகுதியில் வேறு யாரும் செய்யலை. எடப்பாடி பழனிசாமியோ வேறு யாரோ இன்னென்ன திட்டங்களை நான் கொண்டு வந்தேன், இவர் கொண்டு வரவில்லை என்று சொல்லியிருந்தால் அதற்கு நான் பதில் சொல்லலாம். எதையுமே கொண்டு வராத எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது என்னுடைய தேர்தல் பரப்புரையிலே எங்களுடைய தலைவர் அனுமதித்தால் என்னுடைய தேர்தல் பரப்புரையிலே சொல்லப்படும். தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் வெளிமாநிலத்தவர் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பீகாரை சேர்ந்தவங்க ஒரு 7 லட்சம் பேர்கிட்ட வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து தேர்தல் ஆணையத்தில் அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். யாரும் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உரிமைகளும் இருக்கின்றன. எனவே இதற்காக வேண்டி வாக்காளர்களை இறக்குமதி செய்கின்றதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளார். இது போன்ற பீகார்ல வந்து நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கிறத வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். முதலமைச்சர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை இது போன்ற மறுபடியும் வந்து எலெக்ஷன் கமிஷன் நீங்க போய் முறையிட்டீங்க அப்படின்னாக்கா அது கான்ட்ரா முதலமைச்சர் சொல்றதுக்கும் நம்ம என்ன எலெக்ஷன் கமிஷன்ல பீகார் வந்து இப்போ வந்து டீலிமிட்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், போலி வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க. ஆமாம். இந்த நிலையில நம்ம வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து சார், போலி வாக்காளர்கள் அங்கே வந்து வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டவர்கள் கூட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அங்கே ஆதார் கார்டை இல்லாதவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு வருது. அப்புறம் சிலர் ஓட்டர் ஐடியே இல்லை, ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போடலாம்னு வருது. இப்படி பல்வேறு குழப்படிகள் பீகாரில் வருது. ஆனால் இங்கே நீங்கள் கேட்குறது பீகார் மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு 7 லட்சம் பேர் அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தால் என்ன ஆகும் என்பதுதான். தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை வேறு, பீகார் மாநில வாக்காளர்களுடைய மனநிலை என்பது வேறாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. எனவே அதை பற்றி அந்த நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு எங்களுடைய கட்சி கொண்டு செல்லும். குறிப்பாக எடப்பாடி பேசும்போது நீங்கள் வந்து கனிம வளத்துறையில் இருக்கீங்க, 2026 நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம், அது நீங்கள் வந்து கவனமாக செயல்படுறது இல்லைன்னா பெரிய பாதிப்பு சந்திப்பீங்க. நிச்சயமாக கவனமாக செயல்படுவோம். எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. எதுலேயும் மாற்றிக்கவும் மாட்டோம், தப்பு பண்ணவும் மாட்டோம்.